பத்திரிகை தொலைக்காட்சி ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். காலையில் எவ்வளோ பிஸியாக இருப்பீங்கன்னு தெரியும். இருந்தாலும் இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து இவ்வளோ நேரம் இருந்ததுக்கு முதல்ல ரொம்ப நன்றி. காஷ்மீர் ரொம்ப முக்கியமான படம். அது ஒரு அசரீரி மாதிரி தான் வந்துச்சு, அந்த கதை வந்து சேர்ந்தது. கோகுல் சாரோட படம் இதற்கு தானே ஆசைப்பட்ட பாலகுமாரை பார்த்துட்டு ரொம்ப பிடிச்சிருந்தது. நல்ல டைரக்டர்ஸ் எப்பவுமே நம்ம தேடிக்கிட்டே இருப்போம். அதில் வந்து ஒரு 4 டிஃப்ரெண்ட் கதை இருக்குது. அதில் அவ்வளோ வெரைட்டியான கதாபாத்திரங்கள் இருக்குது. எல்லா விஷயங்களையும் அவ்வளோ அழகாக ஹேண்டில் பண்ணி எல்லா கதைகளும் கரெக்டாக முழுமையடையும் ஒரு இடத்துல. விஜய் சேதுபதிகிட்ட வாங்கின பெர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும், இல்லை அதில் இருக்கிற ஒவ்வொரு சின்ன சின்ன கேரக்டர்கிட்டையும் பெர்ஃபார்மன்ஸ் வாங்கினது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. இவரோட கண்டிப்பாக ஒர்க் பண்ணணும் அப்படின்னு டிசைட் பண்ணியிருந்தேன். அப்போ தான் அவர் மீட் பண்ணேன். எனக்கு பேய் கதை பிடிக்கும்னு நிறைய பேருக்கு தெரியும், அவருக்கும் தெரிஞ்சிருச்சு. உங்களுக்கு நான் பேய் கதையை சொல்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் பற்றி சொன்னார், நடிச்சு காமிச்சார். ஐயோ இந்த மாதிரினாலும் நடிக்க முடியாதுங்க, ரொம்ப கஷ்டங்கன்னு பயம் வந்துருச்சு எனக்கு. பட் அந்த கேரக்டர் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு கேரக்டர் சொன்னார், அது இன்னும் எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. பட் கதை கேட்டு முடிக்கிறப்ப நல்லா ஒரு சின்ன குழந்தைங்கலாம் உட்காந்து கதை சொன்னால் உட்காந்து கேட்டுக்கல நைட்டில். அதே கதையை நம்ம 10 நாள் சொன்னாலும் கேட்பாங்க. அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக ஜாலியாக கேட்குற மாதிரி ஒரு கதை. அந்த கதை கேட்டதுக்கப்புறமா வந்து பெரிய செலவாகும்னு தெரிஞ்சுது. நான் பிரபு பிரகாஷ் தான் கூப்பிட்டு கேட்டேன், என்னப்பா இந்த படம் எடுக்கலாமா அப்படின்னு கேட்டேன். ஏன்னா சின்ன விஷயம் கிடையாது, இது ஒரு பெரிய ரிஸ்க்கான விஷயம். பட் எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டேன். பிரபு பிரகாஷ் 2 பேருக்குமே வந்து பிளானிங் அண்ட் டிசிப்ளின் ரொம்ப ரொம்ப முக்கியம்னு நினைப்பாங்க. ப்ரொடக்ஷனுங்கிறது ஒரு ப்ரொடியூசர்னா வெறும் காசை கொண்டு வந்து போட்டு அந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணால் போதுங்கிற விஷயம் கிடையாது. அதில் பிளானிங் நிறைய விஷயம் தேவைப்படுது. கரெக்டாக பிளான் பண்ணால் தான் நம்ம நினச்சதை ஸ்க்ரீனில் கொண்டு வர முடியும். ஸோ பிளானிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் பண்ணிவிடுவீங்களா, பண்ண முடியுமான்னு கேட்டேன். இல்லை நான் சேலஞ்சாக எடுத்துக்கிறேன், அந்த படத்தை பண்ணுறேன்னு சொன்னாங்க. ஸோ என்னன்னா சின்ன பையன், சித்தி பையன் சின்ன பையன் எல்லாம் ஊரில் ஒன்றா தான் சுற்றிட்டு இருப்போம். எனக்குலாம் உடக்காடி கற்றுக் கொடுத்ததெல்லாம் இவன் தான், இவனும் பிரகாஷன் தான். ஸோ இந்த பையனை கூப்பிட்டு இவ்வளோ பெரிய படத்தை கொடுக்குறோம். எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவன் பண்ணிவிடுவான்னு கான்ஃபிடென்ட்டாக சொன்னான். எனக்கும் ஃபுல் கான்ஃபிடன்ஸ் இருந்தது, நிச்சயமாக பண்ணிவிடுவாங்க நம்பிக்கை இருந்துச்சு. அண்ட் கோகுல் சார் வந்து ஒரு தீர்மானத்தோடு இருந்தார், இது பெரிய படமாக பண்ண போகிறோம் அப்படிங்கிறது. ஏன்னா அப்படி முடிவு பண்ணால் அதில் ஒரு பெரிய ஆபத்து இருக்குது. எப்படி நாங்கள் 1000 முடிவு பண்ணமோ ஒரு 3 வருஷம் எடுத்தோம். அந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு படத்தை வந்து எடுக்கணும்னு முடிவு பண்ணால் அதுக்கு ஒரு பெரிய ஒரு உழைப்பு இருக்குது, ஒரு பெரிய தியாகம் இருக்குது. அது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஒரே படம் தான், 2 வருஷம் உட்காந்து உழைக்கணும். அது வந்து பெரிய பேஷன் இல்லாட்டி இந்த படம் எடுக்கவே முடியாது. ஸோ முக்கியமாக நான் வந்து பிரபுக்கும் பிரகாஷுக்கும் கோகுல் சாருக்கும் மிகப்பெரிய ஒரு நன்றியை சொல்லிக்கிறேன். ஏன்னா எனக்கு வந்து பெருமையாக இருக்குது. நான் வந்து பாகுபலி பார்க்கும்போதோ இல்லை வந்து இப்போ தோழா பார்க்கும்போது கூட வித்தியாசமான கதையை எடுத்துகிட்டு வராங்களே அப்படின்னு ரொம்ப ஒரு பொறாமையே இருந்துச்சு. இந்த மாதிரி படம் நம்ம பண்ணலையா ரீசெண்டாக அப்படின்னு. ஸோ அது வந்து அந்த பொறாமை போகிற மாதிரி இப்போ இந்த ட்ரெய்லர் பார்க்குறப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. நான் ஷூட்டிங்லேருந்து வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு உங்கள் 2 பேருக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா அந்த உழைப்பு வந்து 2 வருஷங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அண்டு இந்த மாதிரி ஒரு படம் எடுக்கணும்னு நினச்சதுக்கப்புறமா வந்து எந்த வகை காம்ப்ரமைஸும் பண்ணிக்காமல் நம்மளே புஷ் பண்ணிக்கிறது ரொம்ப அவசியமாக இருக்குது. இந்த அளவுக்கு இருக்கு, நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி நம்ம விட்டுறலாம். ஆனால் அவர் விடவே மாட்டார். அவர் சொன்னார் இல்லையா, எங்கூட ஒர்க் பண்ணுறது அவ்வளோ ஈஸி இல்லைன்னு. அந்த மாதிரி எந்த டிபார்ட்மெண்ட்லையும் காம்ப்ரமைஸ் பண்ணிக்காமல் ஒவ்வொரு விஷயத்திலையும் டீட்டெயிலாக ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. முதல்ல இந்த கேரக்டரைசேஷன் இப்படி பண்ண போகிறோன்னா இதுக்கு என்னென்ன விஷயங்கள் தேவை. முதல்ல ராஜ்நாயகல் தான் ஒர்க் பண்ண ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் காஷ்மீர் ஒர்க் பண்ண ஆரம்பித்தார். காஷ்மீர் சும்மா நார்மலாக வந்தால் 10 சார், அவனுக்கு ஏதாவது ஒரு விஷயம் தேவைப்படுதுன்னு அதுக்கு ஒரு லுக்கு ஒரு போராட்டம். இப்படி ஒவ்வொரு கேரக்டருக்கும் வந்து டீட்டெயில் எப்படி ஆட் பண்ண போகிறோம். விவேக் சார் கேரக்டர், விவேக் சார் விட்டுட்டீங்க, நான் சொல்லிடுறேன் அவர்கிட்ட. விவேக் சாரோட கேரக்டரைசேஷன், அவரோட கதையை சொல்லும் போதே அந்த கேரக்டர் கேட்கும் போது அவ்வளோ என்ஜாய் பண்ணேன் அந்த கேரக்டரைசேஷன். ஆனால் அவர் ஃபர்ஸ்ட் டைம் அப்பாவாக நடிக்கிறார். ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. விவேக் சார் கூட ஃபர்ஸ்ட் டைம் ஒர்க் பண்ண டைரெக்டாக அப்பா ஆக்கிட்டமே அப்படின்னு. பட் அதுதான் புதுசாக இருந்துச்சு ஒர்க் பண்ணுற விஷயம். அண்ட் நான் இதில் நிறைய பேரை பற்றி சொல்லிட்டே போயிட்டே இருக்கலாம். ஏன்னா இந்த படத்தில் வந்து 2 வருஷம் உழைப்புங்கிறதால ஒரு புக்கு தான் போடணும்னு நினைக்கிறேன். ஏதாவது மேக்கிங் புக் வேணால் போடுங்க. ஏன்னா ஒரு பீரியட் ஃபிலிம் அப்படின்னு எடுத்துகிட்டு ஒரு 30 மினிட்ஸாக இருக்கலாம். ஆனால் அந்த 30 மினிட்ஸுக்கு பாகுபலிக்கான உழைப்பு போட வேண்டியது இருக்குது. ஒரு சின்ன சீன், ஒரு தர்பாரில் 2 பேரும் பேசிட்டாங்கன்னா அப்போ தர்பார் செட்டு போடணும். நான் போய் தர்பார் செட்டு பார்த்துட்டு இவ்வளோ பெருசாக நான் வரைக்கும் செட்டே பார்த்துட்டு டே பயமுறுத்தாதீங்கடா, இதுக்கடா இவ்வளோ பெரிய செட்டு போட்டீங்கன்னு பயம் வந்துருச்சு. ஏன்னா கடைசியில் இது வந்து ஸ்க்ரீனில் வந்து மக்களுக்கு பிடிச்ச அந்த படம் ஓடி அவங்க சேஃப் ஆகணும். எனக்கு அந்த பயம் ஜாஸ்தி. ஸோ எல்லா விஷயத்துலையுமே வந்து நான் கூகுள் சார்ட்ட என்ன எதிர்பார்த்தனோ அவர் அதில் காம்ப்ரமைஸே பண்ணிக்கல. எனக்கே ஓகேன்னு நினைக்கிறப்ப கூட இது ஓகே தானே அப்படின்னு எனக்கு சாதாரணமாக அப்படி வராது. அதுக்கு மேலே ஒன்று புஷ் பண்ணி அதோட ஒரு பெட்டர் அவுட்புட் எடுத்துகிட்டு வருவாங்க. இந்த மாதிரியான ஒரு தாட் ப்ராசஸ் வந்து கோகுல் சார்கிட்ட ஃபுல்லாக இருந்துச்சு. அது பிரபுகிட்டே இருந்துச்சு. அது மட்டும் இல்லை, டீம் எல்லார்ட்டையுமே இருந்துச்சு.
நான் ஓம் சார் கிட்ட டெய்லி பேசிட்டே இருப்பேன். சார் இது வந்து செமையாக இருக்குது சார், எனக்கு வந்து வெறும் கதையாக கேட்க முடியும் போது அந்த கேரக்டர் எப்படி ப்ரெசென்ட் பண்ண போகிறோம்னு நினைக்கிறப்போ அந்த செட்டு போட்டு அந்த காஸ்டியூம் கொடுத்து அந்த லைட் பண்ணி முடிக்கும் போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த கேரக்டருக்கான மூடு அவ்வளோ அழகாக கிடைக்கும். ஏற்கனவே வந்து பாகுபலி மேலே படம் வந்து மிரட்டிட்டாங்க. ஸோ அந்த கலர் டோன் வரக்கூடாது, அந்த சாயல் வரக்கூடாது, அதுலேருந்து மாறி பண்ணணும். ஒரு ஆர்மர் டிசைன்லேருந்து அந்த ஆர்மர் இருக்கணும், அந்த ஆர்மர் டிசைன் நல்லா ஸ்க்ரீனில் தெரியணும். அதுக்கான ஒர்க்கு வந்து சான்ஸே இல்லை. பட் இத்தனை அவுட்புட்டு நீங்கள் சொல்கிறது வந்து பாகுபலி அளவுக்கு பட்ஜெட் எங்ககிட்ட கிடையாது. நாங்கள் கொஞ்சம் ஏழைங்க தான். அதாவது ஒரு மோஷன் கேப்சர் இருந்ததுன்னா ஒரு சீனை ஒரு நாள் எடுத்து முடிச்சிருக்க முடியும். ஆனால் மோஷன் கேப்சர் இல்லாதனால ஓம் சார் ட்ராலிலேயே அந்த சீன் எடுத்தாரு. அதாவது ஒரு சவுண்ட் ரெக்கார்ட் பண்ணி போட்டு அதை ப்ளே பண்ணி எல்லா ஆக்டர்ஸும் அதே டைமிங்கில் 4 தடவை 5 தடவை நடிக்கணும். அது சாதாரண விஷயம் இல்லை. அது இல்லாமல் அவங்க ட்ராலி தள்ளுறவங்களும் சரி, அவர் ஃபோக்கஸ் பண்ணுறவங்களும் சரி, நம்ம வந்து அழகாக ஒரு படத்தை வந்து ஒரு செகண்ட் இப்படி பார்த்துட்டு போயிடும். அதுக்கு பின்னாடி இருக்கிற உழைப்பு வந்து நான் உட்காந்து பார்த்துட்டே இருந்தேன். என்னோட வேலை ஒண்ணுமே இல்லை இல்லை இந்த படத்துல, இது உங்களோட ஒர்க்கு தான். இது அவர் சொன்ன மாதிரி என்ன ஃப்ரெண்ட்ல வச்சுக்கிட்டு எனக்கு பொம்மை வேணும், எனக்கு சாயம் பூசி அவங்க அளவு பார்த்துக்கிட்டாங்க. ஸோ இருக்கிற பட்ஜெட்குள்ள இந்த அவுட்புட் கொண்டு வரணுங்கும் போது எனக்கு நம்ம ஊர் நம்ம டீம்ங்கிறதுல எனக்கு மிகப்பெரிய பெருமையா இருக்கு. அது ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயும் சரி அவ்வளோ சந்தோஷமா இருந்தது. ஆர்ட் டிபார்ட்மெண்ட் ஒர்க்லாம் நான் வந்து அப்பா படங்கள் பார்க்கும்போது கேபி நாகராஜன் ஏபி நாகராஜன் படங்கள் பார்க்குறப்போ ஒரு முருகர் காமிப்பாங்க, முருகரோட வீடுன்னு காட்டுவாங்க. அது நம்பகத்தன்மையோட இருக்கும், அவ்வளோ டீட்டெயில் இருக்கும். அந்த மாதிரியான ஒர்க் பண்ணிட்டு இருந்தவங்களாம் இன்னைக்கு இல்லை. ஒரு சாதாரண ஒரு லெதர் ஷூ வந்து ஸ்பெஷலாக செய்யணும்னு சொன்னா அந்த காலத்தில் பண்ண மாதிரி ஷூஸ் ஏற்கு இன்னைக்கு ஆள் இல்லை. ஏன்னா அந்த மாதிரி படங்கள் எடுக்காததுனால அந்த தலைமுறையே போயிடுச்சு. இன்னைக்கு 84 வயசுல ஒருத்தர் இருக்கார், அவர் மட்டும்தான் ஒரு லெதர் ஷூ பண்ணி தர முடியுது, அதை போட்டுட்டு ஓட முடியுது, ஃபைட் பண்ண முடியுது. மற்றவங்க பண்றதெல்லாம் காலை இறுக்கி பிடிச்சிக்கும், ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ சினிமா எடுக்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை. அந்த மாதிரியான டெக்னீஷியன்ஸ் எப்படி வந்து நம்ம நாட்டுப்புற கலைகள் அலைஞ்சிட்டு இருக்குன்னு சொல்றோமோ அந்த மாதிரி ஒரு சைட் ஆஃப் கலைகள் வந்து அலைஞ்சிட்டு போயிட்டே இருக்கு. இந்த படம் எடுத்தது மூலமா அவங்க எல்லாரையும் திரும்ப கூட்டிட்டு வந்ததுல எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் அன்னைக்கு போய் பார்த்தா ஒரு பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் ஒர்க் பண்றவங்க அத்தனை பேரும் வயசானவங்களா இருக்காங்க. அவங்களுக்கு தான் இந்த விஷயம் தெரியுது. ஒரு ஜெம்ஸ் ஒட்டி இருக்காங்க, ஒரு படிக்கட்டு எடுத்துட்டு போனா அதுல ஃபுல்லா யானை இருக்கு. யானையில ஒரு டீடைல் பாத்தீங்கன்னா அந்த யானையோட வாழை ஒரு யானை பிடிச்சிட்டு இருக்கும், அதுல ஃப்ரண்ட்ல இருக்கிற யானை வேற மாதிரி இருக்கும், அதுக்கு அடுத்த யானை மாறிட்டு இருக்கும். ஸோ டீடைல், ஒரு பில்லர்ல இருக்கிற டீடைல், ஒரு ஆசன ஒரு சிம்மாசனத்துல இருக்கிற டீடைல், ஃபுல் படம் எடுத்தா கூட இதே செலவு தான் பண்ணி ஆகணும். அவர் 30 நிமிஷம் எழுதிட்டாரு, அதுதான் பிரச்சனை. பட் அதுக்கு ஃபுல் செலவு பண்ணி ஆகணும். ஒரு சிம்மாசனத்துல பேக் சைட்ல எம்பளம் போட்டு வச்சிருக்காங்க. சார் இங்க ஷார்ட்டே வராது சார். இல்லைங்க, செய்யற தொழில் ஒழுங்கா செய்யணும், எனக்கு திருப்தியா பண்ணணும், வச்சு எடுத்தாங்கன்னா அங்க அழகா வரும் அப்படின்னு எல்லா டீட்டெயில் ஒவ்வொரு இடத்துலையும், ஒரு கர்டன் ஆகட்டும், ஒரு ஃப்ளோரிங்ல போடுற ஃபேப்ரிக் ஆகட்டும், அது வந்து அழகா வரணும். நம்ம வந்து என்னைக்கும் ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி விஷயமா இருக்கணும். பிகாஸ் 2 இயர்ஸ் ஒர்க் பண்ணி முடிக்கிறப்ப என்னைக்கும் அந்த மக்கள் அந்த படத்தை பார்த்து ரசிச்சு அதை பேசுற படமா இருக்கணும். அப்பா எப்போ ட்ரை பண்ணாங்கப்பா அப்படின்னு இல்லாம அந்த படம் மாதிரி பண்ணணுங்கிறதுக்காக உழைப்பு இருக்கு இல்லையா, அதுக்கு ஹேட்ஸ் ஆஃப். இந்த டீமுக்கு, அந்த டெக்னிக்கல் க்ரூவுக்கு ஹேட்ஸ் ஆஃப். சிஜி அதே மாதிரி ஸ்டாலின் சார் ஆகட்டும், சாபு சார் வந்து எடிட்டிங் ரூம்ல உட்காந்துக்கிட்டு எல்லாத்தையும் பெருசா கொண்டு வந்து கொடுத்துருவோம். அது இம்பாக்டா கரெக்டா வரணும், ஹியூமர் கரெக்டா ஒர்க் ஆகணும், அதுல இருக்கிற சீரியஸான விஷயங்கள் கரெக்டா ஒர்க் ஆகணும். அதை போட்டு எடிட் பண்ணி என் மூஞ்சிலாம் பார்த்தா இன்னைக்கு ஒரு கோவமே வரும். எவ்வளவு வாட்டி அவனை பாக்குறது, இதுல வேற டைப்பா வேற வர்றான் ஒரே படத்துல. பட் செம டீம், செம ஒர்க். அது ரொம்ப பெருமையா இருக்கு. இந்த படம் ஆரம்பிக்கும் போது நாங்க அப்பதான் ஆரம்பிச்சோம், ஒரு கட் ஃபீலிங்ல தான் ஆரம்பிச்சோம். ஏதோ இந்த படம் வந்து எங்களை எடுங்கடான்னு சொல்ற மாதிரியே இருக்கு. அதுக்காக வந்து பயங்கர எப்பிக்கெல்லாம் இல்ல, ஜாலியா எல்லாரும் ஃபேமிலியோட ரசிச்சு பாக்குற படம் தான். பட் அதுக்குள்ள இருக்கிற விஷயங்கள், இருக்கிற வேரியேஷன் அவ்வளவு இருந்துச்சு. அதை நம்ம எடுத்தோம்னா நமக்கு நிச்சயமா நல்லா இருக்கும்னு ஃபீல் பண்ணோம். பட் சார் சத்தியமா இப்படி இமேஜின் பண்ணல சார். நான் என்னோட கற்பனை ரொம்ப சின்னதாக தான் இருந்துச்சு. பட் அது இவ்வளவு பெருசா ஆக்குனதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. விவேக் சார் கூட ஒர்க் பண்ணது, அவரோட ஒரு மோஸ்ட் டிஃபிகல்ட் டைம்ல இந்த படத்துல கூட இருந்தாரு. இந்த படத்துக்கு அவரும் தாடி வளர்த்திட்டு 2 வருஷம் இதே படத்துக்காக உட்காந்துக்கிட்டு இருந்தாரு. தேங்க்யூ விவேக் சார். அண்ட் நயன்தாரா அண்ட் ஸ்ரீதிவ்யா 2 பேர் கூட இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் ஒர்க் பண்ணுறேன். ஸ்ரீதிவ்யா வந்து இந்த வில்லேஜ் பொண்ணுன்னு சொல்ற மாதிரியே எல்லா கேரக்டரும் பண்ணிட்டு இருந்தாங்க. டக்குன்னு ஒரு நாள் வந்து டோட்டலா வேற அவுட்ஃபிட், சன்கிளாசஸ் எல்லாம் போட்டு ஒரு பொண்ணு வருது. யாருப்பா அந்த பொண்ணுன்னா ஸ்ரீதிவ்யான்றாங்க. ஸோ ஸ்ரீதிவ்யாவுக்கு கம்ப்ளீட்டா வேற ஒரு சேஞ்ச் ஓவரா இந்த படம் மேக் ஓவரா இருக்கும்னு நான் நம்புறேன். அண்ட் நான் கேட்டேன், இந்த படம் கதை கேட்டீங்களா, பிடிச்சதா? ஐயோ செம ஜாலியா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதாவது ஒரு ஆக்டரா வந்து ஒரு ஃபேனா ஒரு கதை கேட்டு அது பிடிச்சி பண்றது அப்படிங்கிறது. ஏன்னா இந்த படத்துல வந்து சொன்ன மாதிரி காதல் இல்லாத ஒரு படம். ஆமாங்க, காதலே இல்லாத ஒரு படம். அதுல ஒரு ஹீரோயின் ஒத்துக்கிட்டு பண்றது சாதாரண விஷயம் இல்லை. ஏன்னா எவ்ரிபடி ஹேட் டிஃப்ரெண்ட் ரோல் டு பிளே இந்த ஃபிலிம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விஷயம் இருந்துச்சு. அதே மாதிரி நயன்தாரா கூட பையால பண்ண வேண்டியது ரொம்ப வருஷம் மிஸ் ஆகி இப்பதான் அந்த படத்துல பண்றோம். அந்த பிரின்சஸ் கேரக்டர் அவர் சொல்லும் போது வந்து நிச்சயமா நயன் தான் பண்ண முடியும். ஏன்னா அதுக்கு ஸ்க்ரீன் இமேஜும் வேணும், பர்சனல் இமேஜ் ரெண்டுமே சேர்ந்து தான் அந்த கேரக்டர் ஹோல்ட் பண்ண முடியும் போது அவங்க தான் ஃபர்ஸ்ட் சாய்ஸா இருந்தாங்க. பயங்கர டீட்டெயில் எடுத்துக்குவாங்க. அந்த செட்ல வந்து நீங்க பாக்குற அந்த செட்ஸ் வந்து
பயங்கரமாக இருந்துச்சு. அந்த ஹைட்டில் மேலே ஏறி நின்று அங்கே நிற்கும் போது அந்த ஒரு போடுற லைட்ஸ்லாம் எல்இடி லைட்ஸ்லாம் வந்துருச்சுன்னு யூஸ் பண்ண மாட்டேங்கிறாரு, கேட்டால் பட்ஜெட் இல்லைங்கிறாங்க. ஸோ அந்த ஹீட்டில் ஒளியிரும் ஃபுல்லாக. பட் அதில் உட்காந்துட்டு அழகாக நடிக்கணும். அது ஈஸி இல்லை ஆக்சுவலாக. பட் அது ரொம்ப ரொம்ப பீஸ்ஃபுல்லாக ஈஸியாக நடித்தாங்க. குதிரைகள்லாம் ஏற்றி விட்டோம். அதில் ஒரு குதிரை டப்பு நெட்டி வேற உதச்சிருச்சு. சில விபத்துகள்லாம் நடந்தது. பட் ஐ திங்க் காட்ஸ் கிரேஸ் எதுவும் பிரச்சனைகள் வரல. எனக்கெல்லாம் ஷீல்டு இருந்ததுனால தப்பிச்சிட்டேன். அண்ட் ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸாக ரொம்ப நாளுக்கு அப்புறமா ஒரு 1001 தான் நம்ம இவ்வளோ சிஜியோட நான் படம் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறமா இந்த படம் பண்ணும்போது கம்ப்ளீட்டாக நம்ம ஊர்லேயே பண்ணியிருக்கோம். இதுக்காக வந்து வெளிநாட்டுக்கு போய் எந்த விஷயமும் பண்ணாமல் வெளிநாட்டில் பண்ணக்கூடிய விஷயங்களே இங்கே இருக்கிற டெக்னீஷியன்ஸ் வச்சு எவ்வளோக்கு எவ்வளோ மேக்ஸிமம் பண்ண முடியுமோ நம்ம ஆளுங்களை வச்சே பண்ணியிருக்கோம். பட் படத்தை சீக்கிரம் முடிக்கணுங்கிறக்காக மட்டும்தான் வந்து சிஜி ஒர்க்குக்கு மட்டும்தான் அங்கே அனுப்பிச்சிருக்கோமே தவிர டிசைன் பிளானிங் எல்லாமே நம்ம ஊரில் நடந்திருக்கு. ஸோ அது நம்ம டீம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது தான் இதில் வந்து பெரிய பெருமையான விஷயம். அண்ட் சந்தோஷ் சார், உங்களுடைய ஆசை ஒரு புல்வெளியில் மயங்கி விழுந்தது தான். இன்னும் அது போயிட்டே இருக்கு. ஆந்திராவில் நேற்று ஷூட்டிங்கில் இருந்தப்போ வந்து நெருப்படா பற்றி தான் பேசிகிட்டு இருந்தாங்க. இந்த ஜான்ரா வரும்போது அவர் தான் சொன்னார், சார் இந்த லார்ட் ஆஃப் தி ரிங்ஸ் மாதிரி படம் பண்ணணும்னு ரொம்ப ஆசை, பெரிய ஃபுல் ஆர்கெஸ்ட்ரா வச்சு வாசிக்கணும், இந்த கரெக்டாக ஒன்று மாட்டிக்கிச்சு அப்படின்னு சொல்லி கதை கேட்டப்போ என்கிட்ட சொல்லியிருந்தாரு. அந்த ஃபர்ஸ்ட் சாங் திக்கு திக்கு சார் வரும்போது நான்லாம் துள்ளி குதிச்சிட்டேன். ரொம்ப நாள் ஆச்சுங்க இந்த மாதிரி எக்ஸைட் ஆகி ஒரு சாங் கேட்டு எக்ஸைட் ஆகி ரொம்ப நாள் ஆச்சு. அந்த கேரக்டருக்கு அவ்வளோ சூட்டபுளாக இருக்கும் அந்த சாங். அந்த சாங் கொடுத்தப்போ ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அப்புறம் இதில் மாட்டி விட்டோம், ஒரு கிளாசிக்கல் மியூசிக்லாம் போட வச்சிருக்கோம். பட் அவருக்கு வந்து இல்லை ஒன்று ட்ரை பண்ணுவோம்னு சொல்லி அந்த சாங் போட்டு கொடுத்தாரு. அந்த சாங் ஷூட் பண்ணும்போது தான் தெரிஞ்சது அது எவ்வளோ ஹாண்டிங்காக இருக்குன்னு. அது கேட்க அது ஒரு மாதிரி ஒரு பயங்கர ஒரு போதை அந்த சாங். அண்ட் வெயிட்டிங் ஃபார் த ஸ்கோர், பேக்ரவுண்ட் ஸ்கோர் பார்க்கறது தான் இப்போ நாங்களாம் ஆர்வமாக இருக்கோம். நான் மட்டும் இல்லை, எல்லா ஃபேன்ஸுமே வந்து திரும்ப எப்போ வரப்போகுது பேக்ரவுண்ட் ஸ்கோர் சொல்லி கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ ஐம் வெயிட்டிங் டு see that. அண்ட் தேங்க்யூ. அந்த ட்ரீட்மெண்ட், உங்கள் ட்ரீட்மெண்ட் மெட்ராஸ் நான் மறக்கவே மாட்டேன். ஏன்னா மெட்ராஸ் நான் மியூசிக் முன்னாடி பார்த்த படம் வேறு, மியூசிக் அப்புறமா நான் பார்த்த படமே வேறு. நான் ரஞ்சித் கிட்ட அடிக்கடி சொல்லிட்டே இருப்பேன், he changed the film. சந்தோஷ் நாராயணன், you deserve a big credit for that. அந்த ட்ரீட்மெண்ட் ஆஃப் த ஃபிலிம். ஏன்னா அந்த சப்போர்ட் வந்து ஒரு டைரக்டருக்கு இருந்தால் மட்டும்தான் வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸை மாற்ற முடியும். அது சாதாரண விஷயம் இல்லை. தேங்க்யூ சந்தோஷ், தேங்க்யூ. அப்படியே இருங்க, மாறிடாதீங்க. அண்ட் நான் யாரை விட்டேன், மாஸ்டர்ஸ், டான்ஸ் மாஸ்டர்ஸ் எல்லாருக்கும் நன்றி. ராஜ் மாஸ்டர் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஆட வச்சிருக்காரு, ரிஹர்சல் எல்லாம் கொடுத்து ஆட வச்சிருந்தாரு. பட் அதுலேயும் ஒரு 30 கிலோ ட்ரெஸ் கொடுத்துட்டாரு இவர். அண்ட் காஸ்டியூம் டிசைனர் நிக்காருக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா அந்த டிசைன் பண்ணும்போது பொறுமையாக வந்து ஒரு சொல்ல மாதிரி ஃபோட்டோ ஷூட் மட்டுமே ஒரு 40 நாள் எடுத்தோம். அதனால அந்த ஒவ்வொரு டிசைன் பண்ணும்போதும் அதுக்கான வேரியேஷன்ஸ் கொடுத்துட்டே இருந்தாங்க. அண்ட் படத்தில் ஒர்க் பண்ண சின்ன டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும், அதாவது அந்த ஆர்மர் பண்ணி கொடுத்தவங்களாகட்டும், எனக்காக வந்து அந்த குதிரை பிளாக்கி ஆகட்டும், அண்ட் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் ஆகட்டும், இந்த மாதிரி படம் வந்து ஒரு மிகப்பெரிய உழைப்பு. இதை வந்து கொண்டு வந்து சேர்த்துருக்கோம். ஸோ படத்தை பற்றி நான் எதுவுமே பேசல. ஒர்க் பண்ணவங்களுடைய உழைப்பு அது எல்லாருக்கும் தெரியணும்னு ஆசைப்பட்டேன். ஏன்னா டே அண்ட் நைட் ஒர்க்கு, செட் ஒர்க்னால லேட் ஆனதே கிடையாது. மேக்ஸிமம் முடிச்சுட்டாங்க எல்லா ஒர்க்கும். ராமலிங்க மேஸ்திரி வந்து ஒரு ஸ்டெப்ஸ் போட்டு கொடுத்துருந்தாரு. என்னங்க இது, நான் அதை ஷாக் ஆகிட்டேன். ஏன்னா அந்த படத்தில் ஒரு இடம் வந்து பல தலைமுறையில் மாறும், ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் மாறும். நம்ம நாட்டை வந்து வேற ஆளுக்கு வேற டைமில் ஆண்டிருக்காங்க. ஸோ அவங்களுடைய கலை வேற மாதிரி தான் இருந்துச்சு. அதனோட பிரதிபலிப்பு அதில் இருக்கும். அது சின்ன விஷயங்கள் தான், பட் நான் ரொம்ப ரசித்த விஷயங்கள். அதெல்லாம் நீங்கள் படத்தில் பாருங்கள். தீபாவளி அன்னைக்கு படம் ரிலீஸ் ஆகுது. ரொம்ப நாளுக்கு அப்புறம் எனக்கு தீபாவளி ரிலீஸ். ஸோ பிரபுக்கும் தலை தீபாவளி, சிறப்பான தீபாவளி முடிஞ்சிருச்சா? ஓகே, சிறப்பான தீபாவளி அமையணும் நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். ஏன்னா இந்த படத்தோடைய இவங்களோட உழைப்பு அந்த படத்தோட சக்ஸஸ்லாம் இருக்குது. ஜெயிக்கிறதுக்காக, மக்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக தான் படம் எடுத்திருக்கோம்.